வணக்கம். தமிழொலியின் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு. பாடசாலைகளில் பரீட்சைகள் மற்றும் விடுமுறைகளில் மாற்றம். $2.5 மில்லியன் மோசடி, அதிகாரி மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக மனைவி குற்றச்சாட்டு. சிக்கியுள்ள முக்கிய பிரமுகர்கள், இலங்கையில் பொதுமக்களுக்கு அவசர எச்சரிக்கை. கென்னியாவில் வடிகானுக்குள் வீழ்ந்து விபத்துக்குள்ளான லொரி. வாட்ஸ்அப் பயனாளிகளுக்கு முக்கிய எச்சரிக்கை. திருகோணமலையில் சட்டவிரோத புதையல் அகழ்வு, காவல்துறை விசாரணைகள் தீவிரம். தாயால் விற்கப்பட்ட சிறுமி பிக்கு மற்றும் வியாபாரியால் பாலியல் துஷ்பிரயோகம். இலங்கையில் நாளை முதல் மழை வீழ்ச்சி அதிகரிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். நாட்டில் 2026ஆம் ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் டெங்கு காய்ச்சலால் 12 பேர் உயிரிழந்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் சமூக வைத்திய நிபுணர் பிரசில்லா சமரவீர நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றிலேயே கலந்து கொண்டு இதனை குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறு உயிரிழந்தவர்களில் 12 வயதுக்கு குறைந்த 2 சிறுவர்கள் அடங்குவதாகவும் அவர்களின் மரணங்கள் கொழும்பு மற்றும் இரத்தினபுரி மாவட்டங்களில் பதிவாகியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இவ்வருடத்தில் இதுவரை மொத்தமாக 25,846 பேர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போது நிலைவரும் இடைவிடாத மழைவீழ்ச்சி மற்றும் நுளம்புகள் பெருகுவதற்கு சாதகமான சூழல் காணப்படுவதால் டெங்கு நோய் பரவல் அதிகரித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக நீர் தேங்கி நிற்கும் இடங்கள் நுளம்பு உற்பத்தி தளங்களாக மாறுவதனால் நோய் தொற்று எண்ணிக்கை தொடர்ந்தும் அதிகரித்து வருவதாக வைத்தியர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் அடுத்த வருடம் முதல் பரீட்சைகள் மற்றும் தவணை விடுமுறைகளில் மாற்றம் கொண்டுவரப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் பாடசாலை தவணைகள் மற்றும் பொது பரீட்சை கால அட்டவணையை கடந்த 2020ஆம் ஆண்டுக்கு முந்தைய நிலைக்கு 2027ஆம் ஆண்டு முதல் முழுமையாக கொண்டுவர கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளதாக கல்வி அமைச்சின் செயலாளர் நலக கழுவ தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த 2020ஆம் ஆண்டு முதல் இலங்கையின் கல்வி முறைமை தொடர்ச்சியான தடைகளை எதிர்கொண்டு வந்தது. கோவிட்-19 பெருந்தொற்று, நாட்டின் பொருளாதார நெருக்கடி மற்றும் சீரற்ற வானிலை போன்ற காரணங்களால் பாடசாலை நாட்காட்டி பாரியளவில் மாற்றமடைந்தது. இந்த சீர்குலைவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் 2027ஆம் ஆண்டு முதல் பாடசாலை தவணைகள் மற்றும் பொது பரீட்சைகள் அனைத்தும் அவற்றின் வழக்கமான கால அட்டவணையின்படி நடைபெறும் என குறிப்பிட்டுள்ளார். 2027ஆம் ஆண்டு ஜனவரியில் புதிய கல்வியாண்டை தொடங்குவதற்கு ஏதுவாக இந்த ஆண்டு எஞ்சியுள்ள 2 பாடசாலை விடுமுறை காலங்களும் வழக்கத்தை விட நீண்ட நாட்களுக்கு வழங்கப்படும் என தெரிய வந்துள்ளது. 2026ஆம் ஆண்டுக்கான காப்போது சாதாரண தர பரீட்சைகள் எவ்வித மாற்றமும் இன்றே திட்டமிட்டபடி டிசம்பர் மாதம் நடைபெறும் எனவும் கூறப்பட்டுள்ளது. $2.5 மில்லியன் இழப்பு தொடர்பான முறைப்பாட்டை ரங்க நிசாந்த ராஜபக்ச கொடுக்கவில்லை. மாறாக வெளிநாட்டு வளங்கள் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் தான் முறைப்பாட்டை தாக்கல் செய்துள்ளார் என அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பாக இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் தெரிவிக்கையில், $2.5 மில்லியன் தொடர்பான முறைப்பாட்டை ரங்க நிசாந்த ராஜபக்ச கொடுத்துள்ளார் என சிலர் கூறுகிறார்கள். ஆனால் வெளிநாட்டு வளங்கள் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம்தான் குறித்த முறைப்பாட்டை தாக்கல் செய்துள்ளார். அத்துடன் ரங்க நிசாந்த ராஜபக்ச மரணம் சந்தேகத்துக்குரியது என்று அவருடைய மனைவி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இல்லாத 2 நபர்கள் இது தொடர்பாக ஊடகங்கள் மூலம் அறிக்கைகளை வெளியிட்டுள்ளனர். அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை தொடங்கப்படும். ரங்க நிசாந்த ராஜபக்சவின் உறவினர்களுக்கு அந்த அறிக்கைகளில் சிக்கல் உள்ளது. இந்த அறிக்கைகளால் அவர்கள் கடுமையாக அதிர்ச்சி அடைந்துள்ளனர். உறவினர்கள் வந்து அந்த அறிக்கைகளை வெளியிட்டவர்களுக்கு எதிராக முறைப்பாடு கொடுக்கப் போகிறார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். சமூக வலைத்தளங்களில் அறிமுகமில்லாத நபர்களுடன் பழகும்போது மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு இலங்கை கணனி அவசர தயார்நிலை குழு அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இலங்கையர்களை இலக்கு வைத்து இந்தியாவிலிருந்து இயக்கப்படுவதாக கருதப்படும் புதிய வாட்ஸ்அப் காணொலி மோசடி தொடர்பில் அண்மைய நாட்களில் பல முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தெரிய வந்துள்ளதை அடுத்து இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
அதன்படி கவர்ச்சிகரமான இளம் பெண்களின் போலி பேஸ்புக் கணக்குகளை பயன்படுத்தி தொடர்பு கொள்ளும் மோசடிக்காரர்கள் ஆரம்பத்தில் பேஸ்புக் மூலமாக பழகி பின்னர் வாட்ஸ்அப் செயலிக்கு தொடர்பை மாற்றி வாட்ஸ்அப் காணொலி அழைப்பினை மேற்கொள்கின்றனர். நிர்வாணமான தோற்றத்தில் அழைப்பை ஏற்படுத்தி பின் அதனை படம் பிடித்து அல்லது போலியான ஆபாச காணொலிகளை உருவாக்கி அதனை பாதிக்கப்பட்டவரின் சமூக வலைதள தொடர்புகளுக்கு அனுப்புவதாக கூறி பணம் பறிக்கும் நடவடிக்கையில் ஈடுபடுகின்றனர். இந்த மோசடி கும்பல் இந்தியாவில் உள்ள வங்கிக் கணக்குகளுக்கு பணம் அனுப்புமாறு மிரட்டி பணம் கோருகிறது. இதனைத் தொடர்ந்து சமூக வலைதளங்களில் அறிமுகமில்லாத நபர்களுடன் பழகும் போது மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். சமூகத்தில் பல முக்கிய பிரமுகர்கள் கூட இந்த மோசடியில் சிக்கியுள்ளதாக அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதுபோன்ற சம்பவங்கள் நடந்தால் உடனடியாக அருகிலுள்ள போலீஸ் நிலையத்துக்கும் சைபர் பாதுகாப்பு அதிகாரிகளுக்கும் தெரியப்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திருகோணமலை மட்டக்களப்பு பிரதான வீதியின் கிண்ணியா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தோனா பகுதியில் லொரியொன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த விபத்தானது இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. அத்தோடு லொரியின் சாரதி எவ்வித காயங்களுமின்றி உயிர் தப்பியுள்ளார். மேலும் ஊதூரில் இருந்து திருகோணமலை நோக்கி பொதிகளை ஏற்றிக்கொண்டு பயணித்த லொரியொன்றே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது. லொரி பயணித்துக் கொண்டிருந்த போது அதன் இயக்க சக்கரம் திடீரென இறுகியதனால் சாரதியால் வாகனத்தை கட்டுப்படுத்த முடியாமல் போயுள்ளது. மேலும் இதன் காரணமாக வீதியை விட்டு விலகிய லொரி அருகில் இருந்த வடிகானுக்குள் வீழ்ந்து விபத்துக்குள்ளானது. மேலும் இந்த விபத்தின் போது லொரியில் பயணித்த எவருக்கும் எவ்வித காயங்களும் ஏற்படவில்லை என்பதுடன் வாகனத்துக்கு மாத்திரம் சேதம் ஏற்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிண்ணியா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். வாட்ஸ்அப்பை பயன்படுத்தி நடத்தப்படும் நிதி மோசடி குறித்து கணினி அவசரகால பதிலளிப்பு அமைப்பானது எச்சரித்துள்ளது. இந்தியாவிலிருந்து அழகான இந்திய பெண் ஒருவரை பயன்படுத்தி வாட்ஸ்அப் வீடியோ அழைப்பு தொழில்நுட்பத்தின் மூலம் நடத்தப்படும் பண மோசடி குறித்து இவ்வாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஏற்கனவே முறைப்பாடுகள் வந்துள்ளதாகவும் இந்த மோசடி செயலால் நீங்களும் பாதிக்கப்பட்டிருந்தால் உடனடியாக அருகிலுள்ள காவல் நிலையத்தில் முறைப்பாடு அளிக்க வேண்டும் என்று அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. எனவே அறிமுகமில்லாத நபர்களிடமிருந்து வாட்ஸ்அப் வழியாக வரும் காணொலி அழைப்புகளுக்கு பதிலளிக்கும் போதே எச்சரிக்கையாக இருக்குமாறு அந்த அமைப்பு மக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. திருகோணமலை கந்தளாய் பிரதான வீதியில் உள்ள அரச மாரச் சந்தியில் புதையல் தேடுவதற்காக குழியொன்றை தோண்டிய சந்தேக நபர் ஒருவரை கந்தளாய் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். திருகோணமலை கந்தளாய் உள்ளூர் மக்களால் போற்றப்படும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த குறித்த இடத்தில் இந்த புதையல் தேடு நடவடிக்கை நேற்று மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் சுமார் 5 அடி ஆழத்துக்கு குழியை தோண்டியுள்ளதாகவும் காவல்துறை விசாரணைகளை தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர் நேற்று கைது செய்யப்பட்ட நிலையில் கந்தளாய் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார். வழக்கை ஆராய்ந்த நீதவான் சந்தேக நபரை 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்குமாறு மேலும் உத்தரவிட்டுள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் அந்த இடத்தின் உரிமையாளரை கைது செய்வதற்கான விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த சம்பவம் தொடர்பில் மற்றொரு பெண் இன்று கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனுராதபுரம் அட்டமஸ்தானத்துடன் தொடர்புடையதாக கூறப்படும் மூத்த பிக்கு ஒருவராலும் தம்புள்ளை வியாபாரி ஒருவராலும் 14 வயது சிறுமியொருவர் கொடூரமான முறையில் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பான வழக்கு நேற்று அனுராதபுரம் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 15 வயது என கூறப்பட்ட நிலையில் அவர் தற்போது 14 வயது மற்றும் 4 மாதங்கள் நிரம்பியவர் என்பதும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. சுமார் 3 ஆண்டுகளுக்கு முன்பு சிறுமியின் தாயாரை 1 லட்சம் ரூபாயை பெற்றுக்கொண்டு பிக்குவிடம் சிறுமியை ஒப்படைத்ததாக சிறுமி தனது வாக்குமூலத்தில் தெரிவித்துள்ளார். பிக்கு தங்கியிருந்த அறை, அங்குள்ள கதவுகள் மற்றும் அலுமாரிகள் குறித்தும் சிறுமி வழங்கிய தகவல்கள் சம்பவ ஆய்வின் போது துல்லியமாக பொருந்தியுள்ளன. இது வழக்கின் முக்கிய ஆதாரமாக கருதப்படுகிறது. தம்புள்ளை பகுதியில் சிறுமியின் தாய் தேன் விற்பனையில் ஈடுபட்டிருந்த போது அங்குள்ள வியாபாரி ஒருவரால் சிறுமி பலமுறை வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டதும் தெரிய வந்துள்ளது. இது தொடர்பான இட ஆய்வு நாளை நடைபெறவுள்ளது. தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை இந்த வழக்கில் தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. சந்தேக நபரான பிக்குவை ஏன் இன்னும் கைது செய்யவில்லை என மேல் மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபரிடம் விளக்கம் கோரப்பட்டுள்ளது.
சந்தேக நபர்களுக்கு வெளிநாட்டு பயண தடை விதிக்க இன்னும் நடவடிக்கை எடுக்கப்படாதது மற்றும் போலீசார் மெத்தன போக்கு குறித்தும் பல்வேறு தரப்பினரும் கவலை வெளியிட்டுள்ளனர். போலீசார் முறையாக விசாரணை நடத்தி சந்தேக நபர்களை பெயரிட தவறினால் வழக்கு சட்ட அதிபர் திணைக்களத்துக்கு மாற்றப்படும். அவ்வாறு நிகழும் பட்சத்தில் சட்ட ஆலோசனைகளை பெற 4 முதல் 5 ஆண்டுகள் வரை தாமதம் ஏற்பட்டு குற்றவாளிகள் தப்பிக்கும் சூழல் உருவாகலாம் என சமூக ஆர்வலர்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். வழக்கை திசை திருப்ப சில தரப்புகள் முயன்று வரும் நிலையில் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது. இலங்கையில் நாளை முதல் மழை வீழ்ச்சி அதிகரிக்கும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இலங்கைக்கு அண்மித்த பகுதியில் வெப்ப மண்டலங்களுக்கு இடையிலான ஒருங்கமைப்பு வலயம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய கீழ் வளிமண்டல குழப்பநிலை உருவாகக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுவதனால் இந்த மழை வீழ்ச்சி அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. எதிர்கால முன்னறிவிப்புகள் மற்றும் வானிலை அறிக்கைகளை பொதுமக்கள் அவதானத்துடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். இத்துடன் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். தமிழொலி ஒரே பார்வையில் இன்றைய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழொலி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.